குரு வக்ரக சஞ்சார பலன்கள் எதிர்வரக்கூடிய 9-10-2024 முதல் 4-2-2025 வரை ரிஷப ராசியில் முழு முதற் சுபகிரகமான குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றார் என்பதை பற்றி இன்றைய பதிவில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. முழுமையான சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுப திருஷ்டி பார்வையை கன்னி ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் பகிர்ந்து கொள்கிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வது என்பது மேச ராசியினருக்கு ரொம்ப அற்புதமான யோகாலமாக இருக்கும். குறிப்பாக தங்களுடைய வருமானம், பொருளாதாரம் போன்ற விஷயங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஒரு இனிமையான பேச்சுத்திறனும் தங்களுடைய பேச்சுத்திறன் கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் சுகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு வழங்குகிறது. தனச்சேர்க்கை என்பது ரொம்ப தன்னிறைவாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். குறிப்பாகவே குரு பகவான் ஒரு நீர் கிரகம். அது சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம் 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மண் தத்துவ ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஸோ இந்த குளிர் கிரகம், நீர் கிரகம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செழிப்பை தரக்கூடிய ஒரு நிலையை தான் வெளிப்படுத்தும். நீர் என்றாலே அந்த இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு நிலையை நிச்சயமாக பெற்றிருக்கும். அது பர்டிகுலராக இந்த ரிஷபராசியில் மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது வக்ரகதியில் மிகப்பெரிய அளவிலான தனச்சேர்க்கை. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே 100% நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதார வாய்ப்புகளும் வருமானம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மிதமிஞ்சிய அளவுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை நிச்சயமாக தரும். கல்வியில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் வெற்றி வாய்ப்புகளும், உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு போன்ற விஷயங்களை மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் உருவாக்குது. ரொம்ப நெடுங்காலமாக உங்களுக்கு இந்த பண வரவே இல்லை, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிகிட்ருக்கிறேன், கடன் சார்ந்த பிரச்சனை சொல்லவே தேவையில்லை, அதிக அளவில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, இந்த சிக்கல்களிலிருந்தெல்லாம் நான் மீண்டு வருவேனா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறியாக நிலையில் இருந்த தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு குடும்பத்தில் மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சியோட சந்தோஷகரமான ஒரு யோக வாழ்வை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகர்த்தெறிந்து ஒரு நல்லதொரு இல்லற வாழ்க்கையை பெற்று மகிழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது தங்களுக்கு வழங்குகிறார். மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். எந்த விதத்துலையாவது நம்ம திருமணத்திற்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆயிடுது. ட்ராபேக்கு, ஒரு வரன் சார்ந்த விஷயங்களையோ அல்லது வது சார்ந்த விஷயங்களையோ நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும்போது தோல்வியவே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது. இதற்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்காத இந்த திருமண தாமதமாவதற்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வக்ர சஞ்சாரம் பார்த்திங்கன்னா அந்த திருமண யோகத்தை ரொம்ப சிறப்பாக அமைச்சு தரும். ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கான ஒரு சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். திருமண யோகம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தை மிக விழிப்புணர்வோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணமாகாத மேசராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கைகூடி வருவது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். பொருளாதார சிக்கல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். இந்த காலகட்டத்தில் தனச்சேர்க்கை, பண வரவு அப்படிங்கிறது அப்படியே கூரையை பிரிச்சுட்டு கொட்டுற மாதிரியான ஒரு தன்மையில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் இந்த பொருளாதார விஷயங்களை சரியான நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களையும் நிதி நிர்வாகத்திறனோடு நீங்கள் அணுகுவது அவசியமானது. சேமிப்புங்கிறது மிக மிக முக்கியம். எதிர்காலத்துக்கான ஒரு சிறு சேமிப்பு, புதிய திட்டங்களை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை
இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தையும் எதிர்காலம் சார்ந்த சிக்கலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் தரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். குரு பகவானின் 5ஆம் பார்வை கன்னி ராசி மேலே விழுகுது. குளிர் கிரகமான குரு பகவான் கன்னி ராசி உபய மன்தத்துவ ராசியில் விழக்கூடிய இந்த நேரம் மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கடின உழைப்பு, அந்த உழைப்பிற்கான ஊதியமும் உழைப்பிற்கான அங்கீகாரம் சரியான ஒரு வேலையை அமையலை. கடுமையான போராட்டத்தை தான் சந்திக்கிறேன். வேலைப்பளு அதிகமாக இருக்குது. மனதில் ஒரு திருப்தி இல்லை. செய்யக்கூடிய காரியங்களில் முயற்சிகளில் எந்த விதமான வெற்றியும் நான் எதிர்பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட தடைகளும் தாமதங்களுமே வந்து சேருது. இதற்கு சரியான தீர்வு எனக்கு எப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான மாற்றங்களை நிச்சயமாக தரும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை உங்களுடைய மேலதிகாரிகள் நிச்சயமாக வழங்குவார்கள். வியாபாரிகளுக்கு குறிப்பாக இந்த குறுகிய காலத்தில் வியாபாரம் செய்ய 2 நாள் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உழைப்பிற்கான அந்த முழுமையான லாபத்தை பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. அதே சமயம் இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எதிரியாக இருந்தவங்க, எதிர்ப்புகளை தெரிவித்தவங்க, மிகப்பெரிய சிக்கல்களையெல்லாம் உருவாக்கணவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மாறித்தர காத்திருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தவனே நண்பனாக மாறிடுவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். ஸோ தங்களுடைய மனதில் அந்த கடின உழைப்பிற்கான எண்ணத்தின் வலிமை ரொம்ப அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொய்வில்லாத ஒரு கடின உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகமும், அதன் வழியிலிருந்து வரக்கூடிய வருமான உயர்வு, பொருளாதார வெற்றிகள் போன்ற ஒரு அற்புதமான யோக பலன்களும் நிச்சயமாக உண்டு. மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதில் வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, இந்த விடாமுயற்சி, இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு முயற்சியிலேயே ஒரு நல்ல பிரபல்ய யோகத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த குரு பார்வையின் வழியிலிருந்து தங்களுக்கு தருகிறது. கலைத்துறையில் ஒரு மதிப்புமிக்க செயல்களோ அல்லது மதிப்புமிக்க உயர் யோகங்களையோ நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறையிலும் அரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெறுவீங்க. கடன் சிக்கல்களிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஒரு தரமான, ஒரு அற்புதமான ஒரு வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிதமிஞ்சிய அளவில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. அதே சமயம் புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். குரு பகவானின் சமசப்த பார்வை தங்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகப்பட்ட 8ஆம் இடத்துல அமைகிறது. இது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. அது ஒரு புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கையை பெறுவதற்கு, அல்லது தங்களுடைய தொழிலில் ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க, ஒரு அதில் வந்து எந்த விதமான லாபமும் இல்லை, ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் முடக்கமெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. குருபார்வை என்பது உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம், அந்த இடத்துல விளறது வந்து ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். அதே சமயம் இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் ரொம்ப சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், திடீர் இழப்புகள், இதிலெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் மாற்றம் கிடைக்கும். போனஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை நீங்கள் நிச்சயமாக சுகரிக்க முடியும். தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களை மிக அற்புதமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுகரிக்க முடியும். குரு பகவானின் பார்வை இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குது. உங்களுக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் விருத்தி செஞ்சு தருது. வாழ்க்கை துணை வழியிலிருந்து அற்புதமான வருமான வாய்ப்புகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சுகரிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக மேம்படும் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அடுத்து தனது 9ஆம் பார்வையால் ஜீவனஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் மேசராசி அன்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ரொம்ப அற்புதமான யோக பலனை தர காத்திருக்குது. ஒரு வேலை சரியாக வேலை அமையல, தொழிலும் அமையல, என் வியாபாரத்துலேயும் மிகப்பெரிய முடக்கம், எந்த சிக்கலுக்கும் நான் தீர்வே காண முடியல,
பதவி உயர்வு உண்டா, ஊதிய உயர்வு உண்டா, இடமாற்றம் உண்டா, வெளிநாடுகளில் ஒரு வேலை வாய்ப்பை நான் பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களும் அபிவிருத்தியும் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் இது. உங்களுடைய தொழிலில் இதுவரை இருந்து வந்த முடக்கங்கள் எல்லாமே நீங்கி ஒரு மிகப்பெரிய தனச்சேர்க்கையோடு ஒரு கூடிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். நல்ல வரவேற்பு இருக்கும், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அதே சமயம் பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக உங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்குவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை, அரசியல் ரீதியான வெற்றிகள் இல்லை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இந்த குரு பார்வை வழியிலிருந்து வந்து சேர்கிறது. சமுதாயத்தில் மதிப்புமிக்க நல்ல பேர் ஏற்படும். ஆன்மீக திருத்தலங்களுக்கு தலைமையேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. பணியிட மாறுதலும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக இருக்கிறது. இந்த குருவின் வக்ர சஞ்சாரம் என்பது தங்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்களே தருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய சுயஜாதக வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மேற்சொன்ன பலன்கள் யாவுமே உங்களுக்கு 100% பொருந்தி வரும் அப்படிங்கிறதையும் அழுத்தந்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.